பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு சரியான நபர்கள் எங்கள் கூட்டணி, அதிலும் மதுரை தொகுதியில் தோழர் சு. வெங்கடேசன் இந்த சின்னத்தில் என்று கூறி வருகிறேன். ஆனால் இங்கே வந்தவுடன் எனக்கு ஒரு குறிப்பாக ஒரு ஞாபகம் வருது. இந்த குடிமகன்களையே பிரிக்கும், அதாவது அரசியல்வாதிகளுக்கு எத்தனையோ குற்றச்சாட்டு இருக்கலாம். நம்ம சொன்னா சில பேர் நல்லவங்க, சில பேர் நல்லவங்க, சில பேர் கணிசுத்தமானவங்க, சில பேர் கூடுதல் அக்கறை உள்ளவங்க, சில பேர் கூடுதல் மக்கள் தொடர்பு உள்ளவங்க. ஆனா இவர்கள் மனிதர்களா இல்லையா என்று கேட்கிற அளவுக்கு ஒரு தவறான ஒரு கும்பல் இருக்குன்னா அது சமூக நல்லிணக்கத்தை உடைத்து பிரிவினத்தை பரவி கொடூரமான ஒரு சமுதாய கேடாக திகழும் நபர்கள் தான் நம்ம அந்த மாதிரி கூற வேண்டும். அதில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் திட்டம் வந்தபோது இதே ஜில்லா திடலில் வந்து நான் உங்களுடன் கலந்து என் குரலையும் உங்கள் குரலோடு இணைத்து நம்மெல்லாம் அதை எதிர்த்தோம். எதிர்த்த போது இந்த தீவிரவாதி அரசு என்ன சொல்லுச்சு, இப்போதைக்கு அமல்படுத்த மாட்டோம், சும்மா சட்டமா உருவாக்கி வச்சிருக்கோம். தேர்தல் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவசர அவசரமா அதை அமல்படுத்தணும்னு கொண்டாந்து அதுல ஒரே ஒரு குறிப்பு நீங்க பாத்தீங்கன்னா, யாரு இந்து யாரு ஒரிஜினல் குடிமகன் என்ற சான்றிதழ் கொடுக்கிற உரிமையை RSS கட்சி லோக்கல் அலுவலகத்திலிருந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தனிநபருக்கும் அவர் கட்சிக்கும், அந்த கட்சிக்கும் ஒரு அதுக்கு அடிப்படையாக இருந்த இயக்கத்துக்கும், அந்த இயக்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் கோடே இல்லாமல் ஏதோ இது ஒரு தனிநபருடைய பாட்ட சொத்து மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த நாட்டை. அதுல சொல்றாங்க, நாங்க யாரெல்லாம் சொல்றோமோ அவங்கதான் இங்க இருக்க முடியும், நாங்க எப்படியெல்லாம் சொல்றோமோ அப்படி நீங்க நடந்தால்தான் உங்களுக்கு உரிமை உண்டு, எங்களை வந்து முதலாளின்னு வந்து கையை கால பிடிச்சாதான் உங்களுக்கு நிதி உண்டு என்ற முழு சர்வாதிகாரி பாசிச மன்னர்களை விட மோசமாக இருக்கிற ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி ஏற்கனவே எந்த ஜனநாயகத்துக்கும் ஒரு கேவலம், ஒரு கேடு என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்திய திருநாட்டுக்கு எத்தனையோ பேர் போராடி இந்த நாட்டை உருவாக்கி அதற்கு பிறகு பல படித்த மனிதர்கள் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் ஒரு சிறந்த சட்டமைப்பை உருவாக்கி 75 ஆண்டுகள் இந்த ஆண்டு நீடிச்சிருக்கு. இதுவே ஒரு அதிசயம், நான் பல இடத்தில் கூறியிருக்கிறேன். ஆனால் நீடிச்சிருக்கு என்றால் இந்த பாசிசர்களை தாண்டி அவர்களுடைய கொடூரமான செயல்களை மீறி நீடிச்சிருக்கு. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை, இவர்கள் இன்னொரு முறை வந்தார்கள் என்றால் நம்ம ஜனநாயகத்துக்கு அந்த அளவுக்கு திறனும் சக்தி இருக்கா என்ற எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இன்றைக்கே இடி, சிபிஐ, என்ஐஏ, எல்லா நிறுவனங்கள், எல்லா நீதிமன்றங்கள், எல்லா அதிகாரிகள், ஏன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஒரு நபருடைய பாட்ட சொத்து மாதிரி செயல்பட ஆரம்பித்தாங்க. சம உரிமை எல்லாம் எங்கேயோ காத்துல போயிடுச்சு. சம நல்லிணக்கம் வேணும்னே உடைக்கப்பட்டிருக்கு. பொருளாதார வளர்ச்சி அறிவில்லாத செயல்களால், கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாத பண மதிப்பிழப்பு, திட்டமிடாத ஒரு ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் 150க்கு மேல் மாற்றங்கள், 4 மணி நேரத்தில் நாளை முழுவதும் லாக்டவுன் செய்த, அதாவது இது வந்து நாகரீகமற்றன்னு கூட சொல்ல மாட்டேன், அதுவும் தாண்டி புரிதலற்ற, ஞானமற்ற, கல்வியற்ற செயல்களாக இது உதாரணமாக இருக்க வேண்டும் உலகில். இந்த மாதிரி ஒரு ஆட்சி ஒரு நாள் நீடித்தால் இதுவரைக்கும் இருந்த இந்திய நாடு நீடிக்காது. இது நான் அச்சத்துக்காக சொல்லல. எனக்கு இதுவரைக்கும் உலகில் பெற்ற அனுபவம், கல்வி, பலன் எல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு இருக்க
இருக்கிற முழு திறமைக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்லணும்னா, இந்த ஆட்சி வந்தா இந்த நாடு நீடிக்காது. ஆனால் பாஜகவா இல்ல வேற யாராவதுதான் நான் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் அறிவு இருக்கோ, யாருக்கெல்லாம் மனித நேயம் இருக்கோ, யாருக்கெல்லாம் அடிப்படை கல்வி இருக்கோ, யாருக்கெல்லாம் ஜனநாயக பற்று இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்தியா என்ற நாடு மேல் பாசம் இருக்கோ, யாருக்கெல்லாம் உங்க பக்கத்துல இருக்கிற தோளுக்கு தோல் நிற்கிற குடிமகன்கள் மேலே அக்கறை இருக்கோ, நீங்கள் எல்லாம் அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும். எவ்வளவு சீக்கிரம் அனுப்புறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நாட்டுக்கு நல்லது. எனவே ஏப்ரல் 19ஆம் தேதி அனைவரும் சென்று ஒவ்வொரு முறை நான் இங்கே உங்களிடம் வாக்கு கேட்க வந்திருக்கும் போது வெற்றியோடு நீங்கள் எனக்கு பதில் அளித்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் அளிக்காத அளவுக்கு மிக பெரும்பான்மையோடு தயவு செய்து எங்களுக்கு அறிவால் பற்றிய நட்சத்திரத்தினருக்கு வாக்களித்து நாட்டை காப்பாற்றுவோம். 40 நமது, நாடும் நமது. நன்றி, வணக்கம்.